இதுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புறேன். ஒரு ஆள் 2 பெரிய சூட்கேஸ் எடுத்துட்டு லண்டன் ஏர்போர்ட்ல நடந்துகிட்டு இருக்கான். பெரிய சூட்கேஸ் அப்படி எடுத்து போன உடனே வழியில ஒருத்தர் வரார். அவர் பெரிய பணக்காரர். இந்த இளைஞனை பார்த்து கேட்கிறாரு, தம்பி டைம் என்ன அப்படிங்கிறாரு. உடனே அவன் 2 சூட்கேஸையும் கீழே வச்சுட்டு அந்த ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டை திறந்து வாட்சை பார்க்கறான். சார், உங்களுக்கு எந்த கண்ட்ரியினுடைய டைம் வேணும்? இந்தியாவது வேணுமா, இங்கிலாந்து வேணுமா, யுஎஸ்ஏ வேணுமா, மெக்சிகோது வேணுமா, அல்லது கனடாவது வேணுமா, பிரான்ஸ் வேணுமா, பாகிஸ்தான் வேணுமா, பங்களாதேஷ் வேணுமா, எந்த டைம் வேணும்? இத்தனை டைமும் இதுல வச்சிருக்கியா தம்பி? ஆமா சார். சரி, எனக்கு இங்க இங்கிலாந்து டைம் சொல்லுங்க. சொல்லு. ஜெர்மனிக்கு நான் போறேன். அதானே, இந்த டைம்ல நீங்க போய் சேருவீங்க. அப்ப திடீர்னு என்னாச்சு, ஒரு சத்தம் கேக்குது வாட்சில. உடனே அந்த வாட்சை அமுக்கிட்டு உடனே போன் பேசுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எவ்வளவு இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்குது, யாரு ஜெயிச்சாங்கன்னா அழுத்தி ஒரு டிவி ஸ்கிரீன் வருது, அதை பார்த்து பேசுறான். அப்புறம் அதுலயே ஒரு இமெயில் வருது, கொடுக்கறான். எல்லாம் பண்றான் அந்த வாட்சை. இதை பார்த்த உடனே அசந்து போயிடுறாரு இவரு. இத்தனோண்டு வாட்சில இவ்வளவு விஷயம் செய்யறானே, ஆஹா அற்புதம், இந்த மாதிரி ஒரு வாட்ச் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் பெரிய பணக்காரர். தம்பி, இந்த வாட்ச் எனக்கு கொடுங்க தம்பி. சார், இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன் சார். நான் ரொம்ப முக்கியமான வாட்ச், நானே செஞ்ச வாட்ச் சார். இது எப்படி சார் கொடுக்க முடியும்? கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறேன், கொடுங்க. சரி சார், $1000 கொடுங்க. $1000? ரொம்ப அதிகமா இருக்கேன். ஏன் சார், இந்த மாதிரி ஒரு வாட்ச் நீங்க பார்க்க முடியுமா? ஆமாமா, உண்மைதான். திருண்டு வாட்சுக்குள்ள இவ்வளவு சமாச்சாரம் இருக்குதுன்னா நம்ம எங்க போனாலும் உலகத்தையே கொண்டு போறோம் நாம. எனக்கு கொடு அப்படின்னு ஒரு $1000 அவர் ஒரு செக் போட்டு கையில கொடுத்துறாரு. அவனும் வாட்சை கொடுத்துறான். இவர் வாங்கிட்டு கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா எவ்வளவு பெரிய வாட்ச் என் கையில இருக்கு அப்படின்னு அப்படி நகர்ந்த உடனே, சார் அப்படின்னு கூப்பிட்டான். என்ன சார், என்ன சார் இது, இந்த 2 பெட்டியும் எடுக்காம போறீங்க? பெட்டி எதுக்கு? அதுல தானே சார் அந்த வாட்ச் ஓடுறதுக்கான பேட்டரி இருக்கு. இதை எங்க போனாலும் தூக்கிட்டு போனீங்கன்னா தான் சார் வாட்ச் ஓடும் அப்படின்னா. அப்பதான் இவருக்கு புரிஞ்சது, நம்ம மாபெரும் தப்பு பண்ணிட்டோம்னு. அது மாதிரி நிறைய பேரு கவலைய தூக்கிட்டு கண்ணுக்கு தெரியற வாட்சை மட்டும் நம்ம கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாம என்ன நினைக்கிறோம், அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு வாட்சை மட்டும் பார்த்து ஒருத்தர் ஏமாந்தாரு பாருங்க, அது மாதிரி ஏமாந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க மனசுக்குள்ள பெரிய பெரிய கவலையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. நமக்கு அது புரியறது கிடையாது. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மகிழ்ச்சிங்கிறது வெளியே காமிக்கிறதுல இல்லவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சியானவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம